வணக்கம். ஒரே ராஜ்யம் செய்திகளில் ஆன்மீகம், அரசியல் மற்றும் சினிமா செய்திகளுக்காக. பத்திரிகையாளருக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது நல்ல வெயில் காலம். அதனால் இதில் எல்லாருக்கும் வேர்வையில் தண்ணி சத்து இழக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அப்போ எல்லாரும் தண்ணி நிறையா குடிக்கணும்னு நாங்கள் டாக்டர்கள் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடியது பழங்கள் தான். இப்போ முக்கியமாக தர்பூசணி மற்ற எல்லா பழ வகை சாறுகளையுமே நீங்கள் நிறைய எடுத்துக்கிறணும் அப்படின்ற ஒரு அறிவுரையை டாக்டர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கு, பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து கிட்னி ஸ்டோனு, லிவர் டிசீஸு, பல நோய்கள்லேருந்து உங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தற்காத்துக்கிறதுக்கு தண்ணி சத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் உணவு துறையை சார்ந்த ஒரு அதிகாரி என்ன சொல்கிறாரு, சென்னையில் போய் ஒரு இடத்துக்கு போனோம். நாங்கள் அதை பார்க்கும் பொழுது அங்கே ஊசி மூலம் சாயமேற்றப்பட்ட வாட்டர்மெலன் தர்பூசணி இருந்தது அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்டர்வியூவாகவும் கொடுக்குறாரு. ஒரு பிரபல யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூவாக கொடுத்து அந்த பழத்தை கட் பண்ணி காமிச்சு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி போட்டு இந்த மாதிரி இதுதான் அந்த கலரை சிவப்பாக காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மக்களை ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு இதை ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. அதனால் என்ன ஆகி போச்சு, தமிழ்நாட்டில் ஒரு டன் வாட்டர்மெலன் தர்பூசணி 13-14,000 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த இடத்துல 3,000 ரூபாய்க்கு அதோட விலை சரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இது அது அறுவடை பண்ணுற இடத்துல இருந்து அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு கடைக்கு விற்கக்கூடிய அந்த நிலையில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மற்ற சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. நான் ஒரு மருத்துவராக, நான் அதிமுகவோட மருத்துவரோட இணை செயலாளர், ஒரு மருத்துவராக நான் இதுக்கான ஒரு சில விளக்கத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டர்மெலன் சார்ந்த ஒரு விஷயம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இருக்க பழம் எல்லாத்துக்குமே ஒரு சில அந்த பிக்மெண்ட் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் நவ்வா பழம் பார்த்தீங்கன்னா நவ்வா பழத்தை சட்டையில் பட்டோன்னா அந்த கரை படும், அதில் ஏதோ ஒரு பிக்மெண்ட் இப்போ சாயம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இதில் சிவப்பு கலராக ஒரு கலர் இருக்கிறது. அப்போ இது லைகோபின் அப்படின்ற ஒரு கெமிக்கல், ஆந்தசைனின்னு சொல்லுவாங்க. இதை இதுவே உற்பத்தி பண்ணுது. இந்த பழமானது உற்பத்தி பண்ணிக்கிறது இந்த செடி. அப்போ இது ஒரு ரோஸ் கலராக இருக்குது. இன்னும் கூடுதலான பிக்மெண்ட் இருந்தால் ஒருத்தர் ரொம்ப வெள்ளையாக இருப்பார், ஒருத்தர் மாநிறமாக இருப்பார். அந்த மாதிரி கூடுதலாக பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது இன்னும் டார்க் ரெட்டாக இருக்கும். இப்போ பொதுமக்கள் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க நீங்கள் தர்பூசணி சிவப்பாக இருந்தோன்னா பயப்பட வேண்டியதில்லை. எல்லா பழத்துலேயும் உங்களுக்கு அதில் சாயம் பூசியிருப்பாங்க, சாயத்தை ஏற்றிருப்பாங்க, நீங்கள் தவறாக நினச்சிக்கிற வேண்டாம். அதனால் இது என்ன இப்போ நாட்டை நடக்குது, அடல்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா நடந்துக்கிட்டு இருக்கோம். 100% எதை பார்த்தாலுமே நம்ம சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டாம். அது குறிப்பிட்ட இந்த அதிகாரியோட சர்வே அவர் இன்டர்வியூக்கு பிறகு அப்படி ஒரு கருத்து வந்துருச்சு. அதை மக்கள் மாற்றிக்கிறணும் அப்படின்றது. அதனால் இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஒரு நம்ம தான் பக்கபலமாக இருக்கணும். அப்போ இப்போ அதிமுக எங்களோட பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் இது சார்ந்த இப்போ எங்கள் நியூஸில் இப்போ நிறைய நாங்கள் இதை சார்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற பாருங்களேன். அந்த அதிகாரி சொல்கிறாரு, டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் தேய்ச்சி பார்க்கணும் அப்படின்றாரு. ஒரு படத்தில் வடிவேல் செய்வார் பாருங்க, தங்கம்னு சொன்னோன்னே செங்கல் எடுத்து தேய்ச்சி பார்க்கணும். அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் இப்போ நான் தேய்க்கிறேன். நான் இதை இந்த கலர் அப்போ இயற்கையாக இருக்க பழத்துலேயும் வரும். அது பிக்மெண்ட் வரும். அதனால் இது ஃபுல் ப்ரூஃபான டெஸ்ட் கிடையாது. இது ஒரு டெஸ்ட் தடவி பார்த்துட்டு இதில் சாயம் இருக்குது, நம்ம இதை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதைத்தான் நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விவசாயிகள் என்ன சொல்றாங்க, இயற்கையாகவே இந்த பழம் சிவப்பாக தான் இருக்கும். பெரிய பெரிய குளிர்சாதன நிறுவனங்கள் தான் இதை திட்டமிட்டு சரி செஞ்சு ஒழிக்கிறதுக்கான இந்த வேலையை செய்யறாங்கன்னு சொல்லி விவசாயி குற்றச்சாட்டு. நிச்சயமா இதுக்கு வாய்ப்பு 100% வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பார்த்துருக்குறோம் அந்த ஃபுட்டு மித்து, உணவு சார்ந்த விஷயங்களை யாரோ டிக்டேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த பெரிய பிரபல கம்பெனிகள் வெயில் காலம் வந்துருச்சு, நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரத்துக்கு பாதிப்பு வந்துடும். அப்போ இயற்கை எல்லாரும் தர்பூசணியே இப்போ பெரும்பாலும் மக்கள் நம்ம சாலை ஓரங்களில் எடுத்துக்கிறதுக்கு. இப்போ இந்த கடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக இங்கே இருக்குது அந்த கடை. நாங்கள் தாண்டி போகையில இங்கே தான் நாங்கள் இறக்குறோம், ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம். அப்போ எனக்கு பரிச்சயமான ஒரு வியாபாரி அவர். அப்போ அவர் என்னை ஏமாற்ற போகிறது கிடையாது. அதனால நான் கடையில் நம்பி வாங்குறேன்.
அதனால மக்களும் பயப்பட வேண்டாம்ன்றது என்னோட ஒரு கருத்து இதில். உங்களுடைய ஆமா, இப்போ இந்த பாதுகாப்பு அதிகாரியே அந்த மாதிரி உள்ள கம்பெனிகள் அவங்க எங்கே ஸ்டாக்கிஸ் இருக்காங்க அங்கே போய் அவர் செக் பண்ணி பார்த்துருக்கலாம்ல. அதனால சாலையோரம் இன்னைக்கு என்ன பல்ட்டி அடிச்சாரு. இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நான் போய் அதெல்லாம் பார்க்கல, சொல்லலை. நான் ஏற்கனவே அழுகி இருக்கு சில பழங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதனால வந்து ஏற்கனவே இவர் தம்பி கேட்டதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பிரபல கம்பெனிகள் கூட இந்த ஒரு கருத்தை மக்கள்கிட்ட விதைச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வியாபாரம் வரும்ன்ற நோக்கில் செஞ்ச மாதிரி தெரியுது. நான் மருத்துவர் சொல்றேன், அது செயற்கையா இல்லை, அதுல தான் வந்து பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால இயற்கையான இதுல பழங்கள்ல நமக்கு நன்மை தான் இருக்கும். இதுக்கு வேண்டிய நீர்ச்சத்து இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, எல்லாமே இதுல இருக்குது. இதுல ஆமா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பொருள் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஒரு கோழி அந்த மாதிரி திடீர்னு தர்பூசணிக்கு வைக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கு? நம்ம இது வெயில் காலம், அதனால இப்போ வந்து நீர் சத்து குறைஞ்சிரும்ன்றனால மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. எல்லா கடையிலையும் பாருங்க, கரும்சாருக்கெல்லாம் கரும்சார் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு 10 பேர். இப்போ காஃபி கடையில் கூட்டம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி தர்பூசணி நிறைய சாப்பிட்றாங்க. அப்போ இந்த கம்பெனி பார்க்குது நம்ம வியாபாரப்படுத்துறோம் போல அப்படின்ற ஒரு அடிப்படையில் இதை வந்து கிளப்பி விட்டுருப்பாங்க. அதனால அந்த அதிகாரியை தான் நம்ம விசாரிக்கணும். எல்லாத்தையும் அரசியல் பண்றாங்க, உணவுகளையும் இப்ப அரசியல் பண்றாங்க. ஆமாம், உணவு அரசியல் வந்து காலங்காலமாக இருக்குது. இந்த சிறு குழந்தைகளுக்கான பால் பவுடர் டின் காலத்துல இருந்து இந்த உணவு அரசியல் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன சாப்பிடணும்ன்றதை பிரபல கம்பெனிகள் தீர்மானிக்கிற அளவுக்கு இன்னைக்கான அந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் இன்னைக்கு வந்து இப்போ படித்த காலம், நிறைய லிட்ரேட் மக்கள் இருக்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம பொதுவாக பெரும்பாலும் தெரிஞ்ச கடையில், நம்ம பழகின கடையில் தான் வாங்க போகிறோம். அதை தாண்டி இதில் வந்து நீங்கள் அடல்ட்ரேஷன் ஊசி மூலம் ஏற்றி இருந்தாலும் அந்த பொருளை ரொம்ப நாளைக்கு நீங்கள் பழத்தை நீங்கள் பாதுகாத்துருக்க முடியாது. ஒரு நாள் 2 நாள்லேயே அதுக்கு மாற்றம் அடைஞ்சு போயிடும். அதனால வந்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருக்க எல்லா ஃப்ரூட்ஸும் பாருங்கள், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால மக்கள் வந்து பயப்படாமல் தர்பூசணி நல்லா சாப்பிடலாம். சாத்துக்குடி இருக்க எல்லா வகை ஜூஸுகளும் நீங்கள் இயற்கையான பொருள் இருக்கக்கூடிய எல்லாமே சாப்பிடலாம். நம்மளே வந்து ஆர்கானிக் கூட எல்லாரும் மாறிட்டோம்ல. ஹோட்டல் இப்போ சாதா ஹோட்டலுக்கு போகிறது இல்லை, இப்போ உழவன் ஹோட்டலுக்கு தானே போய் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், தானிய வகைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதுதான் உடலுக்கு சிறந்ததுன்றது மருத்துவராக என்னுடைய அறிவுரை. இத்துடன் ஒரே ராஜ்யம் செய்திகள் நிறைவடைந்தது.